இன்னைக்கு தான் நம்ம பார்க்க போறது முதல் நாள் டே 1. ஓகே, தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட் புக் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, கையில பேனா வச்சுக்கோங்க. உங்களுக்கும் நான் நிறைய கேள்வி கேட்பேன். ஓகே, கேள்வி கேட்கறதுக்குலாம் கமெண்ட்ல ஆன்சரை டக்கு டக்குன்னு போட்டே வரணும். ஓகேவா? நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன படிக்கிறோம்? முதல்ல நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னு இந்த கிளாஸ் கவனிக்கிறோம். இங்கிலீஷ். ஓகே, தமிழ்ல எத்தனையோ எழுத்துக்கள் இருக்கு. உச்சரிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்ல ரொம்ப கஷ்டம். ஓகேவா? சொல்ல போனா இந்த லா, இந்த லா, இந்த லா, இதுக்கே இத்தனை உச்சரிப்பு வந்து மாறும். ஓகேவா? ஆனா இங்கிலீஷ்ல மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? How many letters in English? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். இங்கிலீஷ்ல எத்தனை எழுத்து தான் இருக்கு? இங்கிலீஷ்ல மொத்தம் 26 எழுத்துகள் தான் இருக்கு. ஓகே, 26 letters in English. ஓகே, அது தெரியாதவங்களே கிடையாது. 26 எழுத்துகள் தான் இருக்கு. ஓகேவா? அதுலயும் உயிரெழுத்துகள் இருக்கு, அதுலயும் மெய் எழுத்துக்கள் இருக்கு. ஓகேவா? வௌவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வௌவல்ஸ் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். பொதுவா நமக்கு இருக்கக்கூடிய வௌவல்ஸ் என்னன்னா, தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏ, இ, ஐ, ஓ, யூ. ஓகே, பொதுவா வந்து நமக்கு இந்த 5 வௌவல்ஸ் தான் இருக்கு. சம்டைம்ஸ் ஒய். ஓகே, சம்டைம்ஸ் ஒய் அப்படிங்கிறது ஒரு வௌவல் தான். ஓகே, சோ அது ஏன் அப்படின்னு நீங்க பிரீஃபா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கும் நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் நிறைய கொடுக்குறேன். ஓகே, சோ இப்போதைக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 26 லெட்டர்ஸ் இருக்கு, அடுத்த 5 வௌவல்ஸ் இருக்கு. இதை மட்டும் சம்டைம்ஸ் ஒய். ஓகே, இதுதான் உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல எப்படி அ ஆ இ ஈ உ இருக்கோ, அதே மாதிரி இங்கிலீஷோட உயிர் எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் இல்லைன்னா நிறைய வேர்ட்ஸ் இருக்கவே இருக்காது இங்கிலீஷ்ல. ஓகேவா? அப்படிப்பட்ட எழுத்துக்கள் என்னென்ன? ஏ, இ, ஐ, ஓ, யூ, அவ்வளவுதான். அண்ட் சம்டைம்ஸ் ஒய். காமனா நம்ம வந்து இந்த ஏ, இ, ஐ, ஓ தான் சொல்லுவோம். ஓகேவா? சோ பொதுவா இங்கிலீஷ்ல 26 எழுத்துக்கள் இருக்கு, அதுல 5 உயிரெழுத்துக்கள், மிச்சம் எல்லாமே வந்து மெய் எழுத்துக்கள். பேசிக்கா உள்ளது. ஓகே, இப்ப நம்ம என்ன கத்துக்கிட்டு இருக்கோம்? ஸ்போக்கன் இங்கிலீஷ். பேர் என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்போக்கன் இங்கிலீஷ். சாதாரண இங்கிலீஷ் கிடையாதுங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஓகே, ஸ்போக்கன் அப்படின்னா என்னது? பேசணும். நீங்க பேசணும், உங்களை நான் பேச வைக்கணும். அதான் இந்த கிளாஸ். ஓகேவா? சோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் தான். ஓகே, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கிலீஷ வந்து நான் வந்து ரிட்டன் இங்கிலீஷ் கூட எழுதல, ரீடிங் போடல, ஸ்போக்கன் அப்படின்னு தான் இருக்கு. ஸ்போக்கன். ஸ்போக்கன் என்னது? ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். ஓகே, அப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். ஸ்போக்கன் பேசுறது, பேசக்கூடிய இங்கிலீஷ். ஓகே, எப்படி இங்கிலீஷ சரளமா பேசலாம் அப்படிங்கறத பத்தி படிக்க போறோம். சோ அதுல வந்து டே 1ல வந்து நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னா, இங்கிலீஷ்ல சென்டென்ஸ்னா என்ன? தமிழ்ல பாருங்க நான் சரளமா பேசுறேன். இதே மாதிரி இங்கிலீஷ்ல சென்டென்ஸ்னா என்ன? ஒரு சென்டென்ஸ்ல என்னென்னலாம் இருக்கணும், எப்படி எப்படி இருக்கணும், அவ்வளவுதான் டே 1ல. பாத்துடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, சென்டென்ஸ்னா என்ன? தமிழ்ல சென்டென்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா வாக்கியம் அப்படின்னு அர்த்தம். 2-3 வார்த்தைகள் சேர்ந்ததுதான் ஒரு வாக்கியம். இப்ப பாருங்களேன். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? பெரிய சென்டென்ஸ். நீங்க என்ன பண்றீங்க? 3 வார்த்தையை சேர்த்ததுதான் ஒரு வாக்கியம். அதே மாதிரி இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் அப்படின்னா வந்து ஒரு 2-3 வார்த்தைகளை சேர்த்ததுதான் என்னது? சென்டென்ஸ். ஓகே, 1 அல்லது 2-3 எழுத்துக்களை சேர்த்தது ஒரு வார்த்தை. அது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? சோ சென்டென்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கணுங்க? இங்கிலீஷ்ல சென்டென்ஸ்னா என்ன? 2 ரொம்ப மெயின். ஓகே, நம்ம உடல் உறுப்புக்கு எப்படி இதயம், மூளை அப்படிங்கறதெல்லாம் மெயினோ, இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ்க்கு வந்து 2 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாராவது சொல்ல முடியுமா? காமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சவங்க. கேன் எனிஒன் சே தி ஆன்சர்? ஒண்ணு என்னன்னா பெயர் சொல், சப்ஜெக்ட். இன்னொருத்தன் யாருன்னா இந்த வெர்ப். ஏன் இந்த 2 முக்கியம்? Why these two are important in English to frame a sentence? ஒரு சென்டென்ஸை உருவாக்குறதுக்கு ஏன் இது முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ஜெக்ட் அப்படிங்கிறவன் யாருன்னா ஒரு செயலை செய்பவர். ஒரு செயலை செய்யறவன் தான் சப்ஜெக்ட்.
சப்ஜெக்ட்னா பெயர் சொல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. சோ ஒரு செயலை செய்யறவன் தான் சப்ஜெக்ட். வெர்புங்கிறது என்னதுன்னா செய்யப்படும் செயல். ஓகே, செயலை செய்பவன் சப்ஜெக்ட், அவன் என்ன செயலை செய்யறானோ அதான் வெர்பு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு வேலையை செய்யறேங்க, நான் வந்து விளையாடுறேன். ஓகேவா, செய்யறவன் யாரு? நான். ஐ போட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? விளையாடுறேன். விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிளே. அவ்வளவுதான், நான் விளையாடுறேன். ஐ பிளே. சோ நான் என்ன பண்றேன்? விளையாடுகிறேன். விளையாடக்கூடிய செயலை செய்யறேன் நான். அப்போ ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், நான் என்ன செயலை செய்யறேன்? விளையாடுறது. பிளே அப்படிங்கிறது ஒரு வெர்பு. ஓகேவா, பொதுவா வந்து சப்ஜெக்ட்ல என்னென்னலாம் இருக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஐ மீன் நான் சொல்லி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அதை. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இப்ப நீங்களே சொல்லுங்க. நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். செய்யக்கூடிய செயல் படிக்கிறது, செய்பவன் நான். ஓகே, அதனால ஐ போட்டுறேன். செய்யக்கூடிய செயல் என்னது? ஸ்டடி. ஐ ஸ்டடி. முடிஞ்சு போச்சு. ஓகேவா, இதே இது நான் சமைக்கிறேன்னு சொல்லணும். ஓகே, சமையல் பண்றது நானு, என்ன பண்றேன்? சமைக்கிறேன். அப்போ இதெல்லாம் செய்யப்படக்கூடிய செயல்கள். இதெல்லாம் பாருங்களேன், செய்யக்கூடிய வேலையை குறிக்குது. விளையாடுறது, படிக்கிறது, சமைக்கிறதுலாம் நம்ம செய்யக்கூடிய வேலைகள். சோ இதெல்லாம் வந்து செயல், நம்ம ஒரு வேலையை செய்யறோம். அதனால இந்த வெர்புக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன வெர்புன்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் வெர்ப். ஆக்ஷன்னா என்னது? செயல். ஓகே, சோ இந்த மாதிரியான வெர்ப்னா வினைச்சொல். ஓகே, இந்த வெர்புக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன வெர்ப்? ஆக்ஷன் வெர்ப். பிகாஸ் நம்ம அதை பண்றோம். விளையாடுறோம், ஆடுறோம், பாடுறோம், ஓடுறோம், தூங்குறோம், எழுதுறோம், வாட் எவர் எந்த விஷயத்த பண்ணாலும் அது ஒரு ஆக்ஷன் வெர்ப். இந்த வெர்ப்ல இன்னொரு வகை இருக்கு, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை சொல்றதுக்கு முன்னாடி நான் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வெர்ப்ல அந்த ரெண்டு வகையும் சொல்லிட்டு அதை பத்தி கொஞ்சம் பிரீஃபா பார்த்துடலாம். ஓகே, வழக்கம் போல நம்ம படிக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா இதுல அவ்வளவு இருக்கு. இப்பவும் சொல்றேன், இது யாரும் மறந்துடக்கூடாது. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐனா நான், யூனா நீ அல்லது நீங்கள், வீணா நாங்கள், தேனா அவர்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது. ஓகே, இது போக நம்மளோட பெயர்கள், மனிதர்களோட பெயர்கள், இதெல்லாம் சப்ஜெக்டா இருக்கலாம். ஓகே, அல்லது விலங்குகளோட பெயர்கள். ஓகே, டாக், எலிஃபண்ட். ஓகே, அந்த மாதிரி நவுன், பெயர் சொற்கள் எல்லாமே சப்ஜெக்ட்ல வரலாம். பட் காமனா நம்ம வந்து பேசுறதுக்கு, இப்ப நான் சொல்லி கொடுக்குறது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், அதுல வந்து மோஸ்ட்லி நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் ஆர் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு நீங்க சப்ஜெக்ட்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்? ஓகே, சோ இதுக்கப்புறம் நான் சொல்லி கொடுக்க போறது என்னன்னா, அந்த வெர்ப்ல ஒரு இன்னொரு கேட்டகரி இருக்குன்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னங்கிறத நான் இப்ப சொல்லிடுறேன். ஓகே, வெர்ப் அப்படின்னா தமிழ்ல என்னது? வினைச்சொல், நம்ம செய்யக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ரெண்டு வகை இருக்கு. ஓகே, யாராவது சொல்ல முடியுமா? காமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு வகை நான் சொல்லிட்டேன், ஆக்ஷன் வெர்ப்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக்ஷன் வெர்ப்னா என்னென்ன வரும்னு சொல்லிட்டேன். இன்னொன்னு இருக்குங்க, அது என்னன்னா ஸ்டேட் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் வெர்ப்னு சொல்லுவாங்க, பி வெர்ப்னு கூட சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அது ஆக்ஸிலரி வெர்ப்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து ஏன் ஸ்டேட் வெர்ப் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு உதாரணங்கள் நான் நிறைய சொல்லி தர போறேன். பேசிக் கிளாஸ்ல நான் சொல்லி கொடுத்துருந்தேன். 30 நாள்ல பேசிக் கிளாஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ் மட்டும் தான் சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ கொஞ்சம் அடிஷனலா இன்னொன்னு எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுக்க போறேன் இதுல. அவ்வளவுதான். ஓகே, ஆக்ஷன் வெர்ப் பத்தி நான் சொல்லி கொடுத்துட்டேன், அதனால இந்த டாபிக் பக்கம் போகல. இப்போ நான் கவர் பண்ண போறது இதுதான். ஸ்டேட் வெர்ப்னு எதுக்கு பெயர் வந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் சந்தோஷமா இருக்கேன். ஓகே, நான் டீச்சரா இருக்கேன். நான் வீட்ல இருக்கேன். அப்போ இங்க பாருங்களேன், புதுசா ஆம் ஆம் ஆம். இந்த ஆம் வந்து எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, ஐனா நான், எல்லாருக்குமே தெரியும். நான் சந்தோஷமா இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்? சந்தோஷமா இருக்கேன். ஐ ஆம் அ டீச்சர், நான் டீச்சராக இருக்கிறேன். நான் என்னவா இருக்கேன்? டீச்சரா இருக்கேன். ஐ ஆம் அட் ஹோம், நான் வீட்ல இருக்கேன். எங்க இருக்கேன்? நான் எப்படி இருக்கேன்? நான் என்னவா இருக்கேன்? இன்னொரு சென்டென்ஸ் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஐ ஆம் ஃபைன்.
அங்கேயும் ஆம் தான். ஆம்னா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆமுக்கு தாங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க, அதுதான் ஸ்டேட் வெர்ப். ஸ்டேட்னா நிலைமை, நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு, நீங்க எங்க இருக்கீங்க, என்னவா இருக்கீங்க, ஓகே, எப்படி இருக்கீங்க, ஓகேவா, சந்தோஷமா இருக்கீங்களா, கவலையா இருக்கீங்களா, இந்த மாதிரி உங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து சொல்லக்கூடியதுதான் இந்த ஸ்டேட் வெர்ப். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கு நம்ம ஆளுங்க இன்னொரு பேர் வச்சுட்டாங்க, பி வெர்ப். ரைட்டு, விடுங்க. ஓகே, பி வெர்ப் எல்லாருக்கும் வந்து ஒரு ஃபெமிலியரா பயன்படுத்தக்கூடிய ஒரு நேம் அது, ஓகேவா? ஸோ ஸ்டேட் வெர்ப் அப்படிங்கிறது நம்ம என்னவா இருக்கோம், அவன் என்னவா இருக்கான், அவள் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், இந்த மாதிரி அவங்களோட ஸ்டேட் நிலைமை என்னதாக இருக்கிறது என்பதை சொல்லக்கூடியதுதான் இந்த ஸ்டேட் வெர்ப். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் சென்டென்சஸ் நான் சொல்லி கொடுக்க போறேன். ஒன்னு பாசிட்டிவ் சென்டென்ஸ், இன்னொன்னு நெகட்டிவ் சென்டென்ஸ், இன்னொன்னு இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும். பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா நேர்மறையான வாக்கியம். ஐ ஆம் அ டீச்சர். ஐ ஆம் அ டீச்சர், நான் டீச்சரா இருக்கேன். இது ஒரு நேர்மறையான பாசிட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ்ல எப்படி சொல்லுவீங்க, நான் டீச்சரா இல்ல. ஐ எம் நாட் அ டீச்சர். ஐ எம் நாட் அ டீச்சர். ஓகே, இதே இது நான் டீச்சரா இருக்கேனா, am I a teacher? எனக்கு நானே கேள்வி கேட்டுக்கிற மாதிரி, am I a teacher? ஸோ 3 விதமா இருக்கு. ஒன்னு பாசிட்டிவ், ஐ ஆம் அ டீச்சர். இன்னொன்னு நெகட்டிவ், நான் டீச்சர் இல்ல, ஐ எம் நாட் அ டீச்சர். நான் டீச்சரா இருக்கேனா கேள்வி கேட்கறது, am I a teacher? இந்த 3த்துக்கும் என்னென்ன வித்தியாசம், இதை எப்படி இந்த சென்டென்ஸ்ல ஃப்ரேம் பண்றது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க போறேன். ஒன்னு பாசிட்டிவ், நெகட்டிவ், அடுத்து கேள்வி கேட்கறது. இதை பத்தி நான் தெளிவா சொல்லி கொடுக்க போறேன். பிரசன்ட்ல எப்படி வரும், பாஸ்ட்ல எப்படி வரும், ஃபியூச்சர்ல எப்படி வரும் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைட், இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுக்க போறது பிரசன்ட் ஃபார்ம். ஸ்டேட் வெர்ப்ல ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறது பிரசன்ட் ஃபார்ம். ஓகேவா? என்னென்ன இருக்குன்னா am, is, are, 3 தான் பிரசன்ட் ஃபார்ம்ல. எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேருக்கு அந்த 30 டேஸ்லயே சொல்லி கொடுத்துருப்பேன். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. am அப்படின்னா தமிழ்ல இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வந்தா மட்டும்தான் am யூஸ் பண்ண முடியும். ஓகே, இங்கிலீஷ்ல இருக்கிறதுலயே ஒரு சின்ன சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ ஆம் தாங்க. இருக்கிறதுலயே ஒரு சின்ன வாக்கியம் ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா he, she, it, name. ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது, நேம் அப்படின்னா பெயர்கள். செந்தில், என்னோட பேர் செந்தில். ஓகே, செந்தில், ராமு, சீதா, இந்த மாதிரி பெயர்கள் எது வந்தாலுமே இஸ் தான் வரும். he வந்து he is அப்படின்னா அவன் இருக்கிறான். she வந்தா இருக்கிறாள், இஸ்க்கு வந்து அந்த மீனிங் மாறும். இட்னா இருக்கிறது. நேம்னா பையன் பேர் வந்தா இருக்கிறான், பொண்ணு பேர் வந்தா இருக்கிறாள், அவ்வளவுதான். இதே ஒரு நாய்க்குட்டி டாக்ன்னு இருந்ததுன்னா இருக்கிறதுன்னு வரும். அப்போ இந்த இஸ் பாருங்களேன், இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது. ஓகே, அது வந்து இடத்தை பொறுத்து மாறும். ஓகே, அவன் இருக்கிறான், அவள் இருக்கிறாள், அது இருக்கிறது. ரைட், நெக்ஸ்ட் ஆர் வந்து எப்படின்னா இருக்கிறார்கள் அல்லது இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூ, வி, தே, நீ அல்லது நீங்கள், வீணா நாங்கள், தேனா அவர்கள். ப்ளூரல் பன்மையா இருந்தா ஆர் வரும். யூ வச்சு சொல்லும் போது நீ இருக்கிறாய், யூ ஆர், நீ இருக்கிறாய் அல்லது நீங்கள் இருக்கிறீர்கள். வி ஆர், நாங்கள் இருக்கிறோம். தே ஆர், அவர்கள் இருக்கிறார்கள். தட்ஸ் இட். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஈஸியா போறீங்க. பாருங்க, நான் டாக்டரா இருக்கேன்னு சொல்லணும், நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம், நான் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க, ஐ. ஆன்சர் தெரிஞ்சவங்க சும்மா இருக்க கூடாது, காமெண்ட்ல சொல்லணும். ஓகேவா? ரைட், சோ நான், அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ. ஐ வந்து என்ன போடணும், கண்ணை மூடிக்கிட்டு ஆம் போட்டுறணும். மருத்துவராக, டாக்டரா இருக்கேன்னு சொல்லணும். ஐ ஆம்னா நான் இருக்கிறேன். என்னவா இருக்கீங்க, டாக்டர், ஒரு மருத்துவராக இருக்கிறேன், டாக்டர். அவ்வளவுதான், ஐ ஆம் அ டாக்டர், முடிஞ்சு போச்சு. அடுத்து அவன் மாணவனாக இருக்கிறான், அவன் ஒரு ஸ்டூடெண்ட். ஓகே, ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் ஒரு மாணவனாக இருக்கிறான். ஃபர்ஸ்ட் அவன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல he. he வந்தா என்ன வரும், இஸ் தான் வரும். he is அப்படின்னா அவன் இருக்கிறான். என்னவா இருக்கான், மாணவன், ஸ்டூடெண்டா இருக்கான், a student. லாஸ்ட் ஒன், அவர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். ஒரு குரூப்பா நின்றுட்டு இருக்காங்க, அவங்க தான் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லணும். அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல
தே. தே வந்தா என்ன வரும்? ஆர் வரும். தே ஆர்னா அவர்கள் இருக்கிறார்கள். என்னவா இருக்காங்க? டீச்சர்ஸ். இங்க பாருங்க, ப்ளூரலுக்கு முன்னாடி நீங்க ஏ போடக்கூடாது. ரூல். ஓகேவா? தே ஆர் டீச்சர்ஸ். அவ்வளவுதான். அவர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். வாசிச்சு பாருங்க. ஐ ஆம் a டாக்டர். நான் மருத்துவராக இருக்கிறேன். he is a student. அவன் மாணவனாக இருக்கிறான். they are teachers. அவர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். ஈஸியா இருக்கா? ஓகே, இவ்வளவுதான் பிரசன்ட் ஃபார்ம். இவ்வளவுதான். ஓகேவா? இப்போ இதுலயே நெகட்டிவா எப்படி சொல்றது, கேள்வி எப்படி கேட்கறது அப்படிங்கறதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, இங்க பாருங்க, 3 டைப் இருக்கு. நீ சந்தோஷமாக இருக்கிறாய், நீ சந்தோஷமா இல்ல, நீ சந்தோஷமாக இருக்கிறாயா. ஒரே கேள்விதான், ஒரே வாக்கியம் தான். அது இது பாசிட்டிவ். நீ சந்தோஷமா இருக்க. இது நேர்மறையான வாக்கியம். எதிர்மறையா எப்படி சொல்லுவீங்க? நெகட்டிவா, நீ சந்தோஷமா இல்ல. கேள்வி எப்படி கேட்பீங்க? நீ சந்தோஷமா இருக்கியா. இந்த 3த்துக்கும் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நான் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் நான் சொல்லித்தர மாட்டேன், பட் எப்படிங்கிறத சொல்லித்தருவேன். ஓகேவா? கவனிங்க. நீ சந்தோஷமாக இருக்கிறாய். நீ அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? யூ போட்டாச்சு. யூ வந்தா என்ன வரணும்? ஆர். அதையும் போட்டாச்சு. எப்படி இருக்கிறாய் நீ? யூ ஆர்னா நீ இருக்கிறாய். எப்படி இருக்க? சந்தோஷமா. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹாப்பி. யூ ஆர் ஹாப்பி. நீ சந்தோஷமா இருக்க. இதே இது நீ சந்தோஷமா இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நெகட்டிவ்ல சொல்றதுக்கு நாட் அப்படிங்கக்கூடிய வார்த்தை நம்ம யூஸ் பண்ணணும். அதை மறந்துடாதீங்க. ஓகே, இங்க பாருங்க, அந்த நாட்டை எங்க போடணும்னா இந்த ஆர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஆம் இஸ் ஆர் இதுக்கு அடுத்துதான் அந்த நாட்டை போடணும். ஓகேவா? இங்க பாருங்க, நீ சந்தோஷமா இல்லைன்னா எப்படி சொல்லணும்னா யூ போட்டு ஆர் எழுதிட்டு அது பக்கத்துல ஒரு நாட் போட்டுருணும். அவ்வளவுதான். யூ ஆர் நாட் ஹாப்பி. நீ சந்தோஷமா இல்லப்பா. யூ ஆர் நாட் ஹாப்பி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீ சந்தோஷமா இருக்கியா? நீ சந்தோஷமா தான் இருக்கியா? இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விதான். எப்படி கேட்கணும்னா இந்த ஆர் இருக்கு இல்லையா, எல்லாமே இந்த முதல் சென்டென்ஸ்ல இருந்து தான் எழுதணும். இந்த ஆர் பக்கத்துல நாட் போட்டா நெகட்டிவ் சென்டென்ஸ் கிடைச்சிருது. கேள்வி எப்படி கேட்கணும்னா இந்த ஆர் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே முன்னாடி போட்டணும். அவ்வளவுதான். அதான் கேள்வி. எப்படி வரும்னா ஆர் யூ ஹாப்பி? அவ்வளவுதான். நீ சந்தோஷமா இருக்கியா? ஆர் யூ ஹாப்பி? நீ சந்தோஷமா இருக்கியா? இங்க பாருங்க, நீ சந்தோஷமா இருக்கிறாய் அப்படின்னா யூ ஆர் ஹாப்பி. அதுக்கு பக்கத்துல நாட் போட்டீங்கன்னா யூ ஆர் நாட் ஹாப்பி. நீ சந்தோஷமா இல்ல, அது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். நீ சந்தோஷமா இருக்கியா கேள்வியா கேட்கறதுக்கு ஆர் யூ ஹாப்பி? நீ சந்தோஷமா தான் இருக்கியா. ரொம்ப சிம்பிள் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன், பிரசன்ட் ஃபார்ம் இதுல இருந்து கொடுக்குறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? யாரெல்லாம் சூப்பரா ஆன்சர் பண்ண போறீங்க நான் பார்க்க போறேன். தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. ஓகே, இங்க பாருங்க, அவன் வீட்டில் இருக்கிறான். அவன் வீட்டுல இருக்கான். ஓகே, ஃபர்ஸ்ட் அவன் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப என்ன இங்கிலீஷ்ல? ஹி போட்டாச்சு. ஹி வந்தா என்ன வரணும்? இஸ் வரும். ஓகே, ஹி இஸ்னா அவன் இருக்கிறான். எங்க இருக்கான்? அதுக்குதான் ஸ்டேட் வெர்ப் யூஸ் பண்ணுவோம். இஸ் போட்டோம். வீட்டில் அதை எப்படி சொல்லுவீங்க? வீடுங்கிறதுக்கு நம்ம ஹோம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா நம்ம ஹோம் தான் சொல்லுவோம். ஓகே, சோ இந்த ஹோம்க்கு முன்னாடி எப்பவுமே வீட்டில் அப்படின்னு சொல்லும் போது அட்டு தான் வரும். அட் ஹோம் அப்படின்னா வீட்டில் அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் ஹோம். ஹோம் வேற என்னெல்லாம் வரும்? ஹோம், அப்புறம் ஸ்கூல், காலேஜ், இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம அட்டு போட்டுக்கலாம். அட் ஸ்கூல், அட் காலேஜ், மறந்துடாதீங்க. ஓகே, சோ he is at home. அவன் வீட்ல இருக்கான். he is in home வராது. அதுக்கு தான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இங்கிலீஷோட ரூல். நெக்ஸ்ட், அவன் வீட்ல இல்ல. அவன் வீட்ல இல்ல. அதை எப்படி சொல்லுவீங்க? இஸ்க்கு பக்கத்துல என்ன போட்டுறணும்? நாட் போட்டுறணும். அவ்வளவுதான். he is not at home. அவன் வீட்லலாம் இல்ல. அவன் வீட்ல இருக்கானா? போன்ல கேட்போம்ல, அவன் வீட்ல இருக்கானா? அதை எப்படி கேட்கணும்? இந்த பி வெர்ப் இருக்கு இல்லையா, அதை தூக்கி முன்னாடி போட்டா வந்துட போகுது. அந்த இடத்துல ஆர் இருந்தது, இஸ் இருக்கு. அவ்வளவுதான். வேற எதையும் மாத்தக்கூடாது, அப்படியே வரும். இஸ் ஹி அட் ஹோம்? இதெல்லாம் வாசிக்கும் போது வித்தியாசமா இருக்கும். என்னடா இங்கிலீஷ் இப்படி இருக்கு? ஈஸி தாங்க, வாசிக்க பழகிக்கோங்க. இஸ் ஹி அட் ஹோம்? அவன் வீட்ல இருக்கானா? இதே இது அவனுக்கு பதிலாக அவள் அப்படின்னு இருக்கு. அவள் வீட்டில் இருக்கிறாள். she is at home.
அவள் வீட்டில் இல்லை. she is not at home. அவள் வீட்டில் இருக்கிறாளா? is she at home? that's it, right? இதே இது செந்தில் எடுத்துக்கோங்களேன். செந்தில் வீட்டில் இருக்கிறான். ஓகே, சோ செந்தில் பேர் நேம் வந்தாலும் இஸ் தான் வரும். ஓகேவா? செந்தில் இஸ் அட் ஹோம். செந்தில் வீட்ல இல்ல. செந்தில் இஸ் நாட் அட் ஹோம். செந்தில் வீட்ல இருக்கானா? இஸ் செந்தில் அட் ஹோம்? எவ்வளோ சிம்பிளா இருக்கு. நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு இஸ்ஸுக்கு பக்கத்துல நாட் போடணும். கேள்வி கேட்கறதுக்கு அந்த இஸ் தூக்கி முன்னாடி போட்டுறணும். அவ்வளவுதான். பி வெர்ப்ல தான் நம்ம கையை வைக்கணும். இந்த சப்ஜெக்ட்லயோ இல்ல அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வார்த்தையிலயோ நம்ம டச் பண்ணிடவே கூடாது. நாட்லாம் போய் சேர்த்தக்கூடாது. ஓகேவா? ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான் இந்த பிரசன்ட் ஃபார்ம். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறது என்னன்னா பாஸ்ட் ஃபார்ம். அப்படின்னா என்னது? அவன் வீட்டுல இருக்கான்னா அது பிரசன்ட் ஃபார்ம். இருக்கிறான். அவன் வீட்டுல இருந்தான். இருந்தான் அப்படின்னாலே பாஸ்ட் தான். அவன் வீட்டுல இருந்தான், இப்போ இல்ல. ஓகே, பாஸ்ட். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. பாஸ்ட் ஃபார்ம்னா இறந்த காலம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுறது. வாஸ் வேர் அப்படிங்கக்கூடிய ரெண்டு ஸ்டேட் வெர்ப் யூஸ் பண்ணுவோம் பாஸ்டுக்கு. வாஸ் எங்கெல்லாம் வரும்னா ஐ நான், ஹி அவன், ஷி அவள், இட் அது, நேம்னா நம்மளோட பெயர்கள். செந்தில், ராமு, சீதா அந்த மாதிரி பெயர்கள். வேர் எங்க வரும் அப்படின்னா யூ வி தே, நீ அல்லது நீங்கள், வீணா நாங்கள், தேனா அவர்கள். இந்த WERE இதை வாசிக்கிறதுக்கு நிறைய பேர் தடுமாறுறது உண்டு. வேர்னு வாசிக்க கூடாது. ஓகே, வேர் வேர். ஓகே, வேர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ரைட். சோ ஐ வாஸ் நான் இருந்தேன். ஹி வாஸ் அவன் இருந்தான். ஓகே, she was அவள் இருந்தாள். it was அது இருந்தது. நேம் செந்தில்னு வச்சுக்கோங்களேன். செந்தில் was செந்தில் இருந்தான். ஓகே ரைட். வேர் இங்க வரும்னா you were நீ இருந்தாய் அல்லது நீங்கள் இருந்தீர்கள். இருந்தீர்கள் வாசிக்கிறத பாருங்க. பாஸ்ட்ல எப்படி வரும்னு. பிரசன்ட்ல நீ இருக்கிறாய். இங்க எப்படி வருது? நீ இருந்தாய் அப்படிங்கிறது பாஸ்ட். ஓகே, we were நாங்கள் இருந்தோம். they were அவர்கள் இருந்தார்கள். எங்க இருந்தாங்க, என்னவா இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, இதெல்லாம் சொல்றதுதான் பி வெர்ப். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க. அவள் சென்னையில் இருந்தாள். அவள் சென்னையில் இருந்ததில்லை அல்லது அவள் சென்னையில் இல்லவே இல்லை. இதுக்கு முன்னாடி, இப்போ இல்ல. ரைட். அவள் சென்னையில் இருந்தாளா அப்படின்னு நம்ம கேட்கணும். இந்த இருந்ததில்லைங்கிறது நான் ஏன் இப்படி எழுதியிருக்கேன்னா பேச்சு வழக்கில் நம்ம இப்படி சொல்ல மாட்டோம். அவள் சென்னையில இல்ல, இதுக்கு முன்னாடி அவள் சென்னையில் இல்லைன்னு தான் சொல்லுவோம். நான் புரியறதுக்காக, வித்தியாசப்படுத்துறதுக்காக நான் உங்களுக்கு இப்படி எழுதியிருக்கேன் தமிழ்ல. present time, past time. ஓகே, இங்க பாருங்க. அவள் சென்னையில் இருந்தால் ஆன்சர் கமெண்ட்ல சொல்லலாம். அவள் அப்படின்னு வந்திருக்காது. என்ன இங்கிலீஷ்ல? she. என்ன போடணும்? வந்துட்டா வாஸ் தான் போடணும், வேற வழி இல்ல. she was அவள் இருந்தால். எங்க இருந்தா? சென்னையில். இல்லுன்னு வந்திருக்கு, நிறைய பேருக்கு தெரியும். இன் சென்னை. ஊர் பேருக்கு முன்னாடி எல்லாம் இன்னு தான் போடணும். she was in சென்னை அவள் சென்னையில் இருந்தாள். அவள் சென்னையில இருந்தது இல்லப்பா அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். அவள் சென்னையில இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஓகே, அவள் சென்னையில் இல்லை, இதுக்கு மேலே அவள் சென்னையில இல்லை அப்படின்னு தானே சொல்லுவோம். அதுக்கு எப்படி சொல்லலாம்? நம்ம பேசுறத பொறுத்து தாங்க இருக்கு. அது பாஸ்டா பிரசன்டான்னு நம்ம அதை பேசிட்டு இருப்போம்ல கான்வர்சேஷன், அங்கதான் அது தெரியும். ஓகேவா? ரைட். இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன வரும்? வாஸ்க்கு பக்கத்துல ஒரு நாட் போட்டுறணும். தாரக மந்திரம் நாட், நெகட்டிவ்னாலே நாட் போட்டுறணும். எது பக்கத்துல? அந்த பி வெர்ப் பக்கத்துல தான் போடணும். அப்ப எப்படி போடுவீங்க? she was not in சென்னை. ஊர் பேர்லாம் வந்துச்சுன்னா முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர் வந்துடணும், கண்ணை மூடிக்கிட்டு. ஓகேவா? ரைட். அடுத்து அவள் சென்னையில் இருந்தாளா? அவள் சென்னையில இருந்தாளா அப்படின்னு கேட்கணும். இதுக்கு முன்னாடி சென்னையில இருந்தாளா அப்படின்னு கேட்போம்ல. இந்த வாஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி போட்டுரும். அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். was she in சென்னை? அவள் சென்னையில் இருந்தாளா? வாசிங்க. she was in சென்னை அவள் சென்னையில் இருந்தாள். she was not in சென்னை அவள் சென்னையில் இல்லை. ஓகே, was she in சென்னை? was she in சென்னை அவள் சென்னையில் இருந்தாளா? இதே இது அவளுக்கு பதிலாக அவன் போட்டு பாருங்களேன். அவன் சென்னையில இருந்தான். he was in சென்னை அவன் சென்னையில இல்ல அல்லது அவன் சென்னையில இருந்தது இல்ல. he was not in சென்னை அவன் சென்னையில இருந்தானா? is he in சென்னை அப்படின்னு சொல்லலாமா? தப்பு. எப்படி சொல்லணும்? was he in சென்னை அவன் சென்னையில் இருந்தானா. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஓகேவா? நெகட்டிவ்க்கு நாட் போட்டுறீங்க. கேள்வி கேட்கும் போது அந்த பி வெர்பை தூக்கி முன்னாடி போட்டுறீங்க. இந்த பி வெர்பா இருந்தாலும் பரவாயில்ல.
ஃபியூச்சர்ல மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு, நான் என்னன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணு கேள்விக்கு ஆன்சர் சொல்லிட்டு அடுத்து நான் ஃபியூச்சர் ஃபார்முக்கு போயிடுறேன். ஓகே, இங்க பாருங்க, நாங்கள் நண்பர்களாக இருந்தோம், ராமு கவலையா இருந்தான், சேடா இருந்தான், நான் வீட்டுல இருந்தேன். இங்க பாருங்க, இருந்தேன், இருந்தான், இருந்தோம், எல்லாமே பாஸ்ட் தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் நாங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வி வந்துட்டா என்ன வரணும் பாஸ்ட்ல? வேர். we were நண்பர்களாக இருந்தோம். we were அப்படின்னா நாங்கள் இருந்தோம். எப்படி இருந்தீங்க? நண்பர்களாக. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we were friends. அவ்வளவுதான். we were friends. நாங்கள் நண்பர்களாக இருந்தோம். பார்த்துட்டு இருக்காதீங்க, ஆன்சர் போட்டுட்டே வாங்க காமெண்ட்ல. ஓகே, நெக்ஸ்ட், ராமு கவலையாக இருந்தான். ராமு எப்படி இருந்தான்? ரொம்ப சேடா இருந்தான். எப்படி சொல்லலாம்? ராமு பேர் சொல் இல்லையா? ஒரு நேம் வந்திருக்கு, நேம் வந்தாலும் வாஸ் தான் வரும். ராமு வாஸ் சேட். ராமு கவலையா துக்கமா இருந்தான். ராமு வாஸ் சேட். அடுத்து, நான் வீட்டுல இருந்தேன்னு சொல்லணும். நான் வீட்டுல இருந்தேன். நான், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ வந்தா என்ன வரும்? வாஸ். ஐ வாஸ், நான் இருந்தேன். எங்க இருந்தீங்க? வீட்டில். அதுக்கு என்ன வரும்? அட் ஹோம். அவ்வளவுதான். ஐ வாஸ் அட் ஹோம். ஓகே, we were friends, ராமு was sad, I was at home. ஈஸியா இருக்கா? ஃபுல் மார்க் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு அடுத்து நான் ஃபியூச்சர் ஃபார்முக்கு போயிட்டுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போறது என்னன்னா ஃபியூச்சர் ஃபார்ம். ஓகேவா? ஒரே இதுதான், இதுல வந்து ஒரே பி வெர்ப் தான் இருக்கு, will be. அவ்வளவுதான், வெறும் will மட்டும் கிடையாதுங்க, பி வரும். will be தனித்தனியா தான் எழுதணும், பட் ஒரே வார்த்தையா தான் கன்சிடர் பண்ணுவோம். இந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பரவாயில்ல. ஐ நான், யூ நீ அல்லது நீங்கள், வீணா நாங்கள், தேனா அவர்கள், ஹி ஷி இட் நேம் அவன் அவள் அது, அப்புறம் பெயர், எது வந்தாலும் will be தான். ஃபியூச்சரை குறிக்குது. இங்க பாருங்க, நான் வீட்டுல இருப்பேன். எப்படி முடியுது பாருங்க. அவன் ஆசிரியா இருப்பான், டீச்சர் ட்ரைனிங் முடிக்க போறான். ஓகே, அவன் டீச்சரா இருப்பான். 2 இயர்ஸ் கழிச்சு அவன் டீச்சரா இருப்பான். அடுத்து, நாங்கள் சந்தோஷமா இருப்போம். நாளைக்கு டூர் போறீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அப்ப என்ன சொல்லுவோம்? நாங்க சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் இருப்பேன், இருப்பான், இருப்போம். ஓகே, ரைட். இங்க பாருங்க, நான் வீட்டில் இருப்பேன். சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். நான் ஐ, எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் இதுல என்னதுதான்? கண்ணை மூடிட்டு will be போட வேண்டியதான். வீட்டுல இருப்பேன், அட் ஹோம், அவ்வளவுதான். ஐ will be at home. முடிஞ்சு போச்சு. அடுத்து, அவன் ஆசிரியராக இருப்பான். he, அவன்னா he, அதுக்கு என்னதான் வரும்? ஒரே தான் எல்லாத்துக்கும் இல்லையா? will be. he will be. ஒரு டீச்சரா இருப்பான், அவன் ஒரு டீச்சரா இருப்பான். he will be a teacher. ஓகே, நெக்ஸ்ட், நாங்கள் சந்தோஷமா இருப்போம். நாங்க சந்தோஷமா இருப்போம். நாங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we. ஓகே, we will be happy. அவ்வளவுதான், முடிஞ்சு. எது வந்தாலும் will be தான் போடணும், மறந்துடாதீங்க. ஓகே, இங்க பாருங்க, I will be அப்படின்னா நான் இருப்பேன். you will be அப்படின்னா நீ இருப்பாய் அல்லது நீங்கள் இருப்பீர்கள். we will be அப்படின்னா நாங்கள் இருப்போம். மாறும், அவ்வளவுதான். தமிழ் சென்டென்ஸ் மாறிட்டே இருக்கும். they will be அவர்கள் இருப்பார்கள். he will be அவன் இருப்பான். she will be அவள் இருப்பாள். it will be அது இருக்கும். நேம் செந்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா செந்தில் இருப்பான், செந்தில் will be. முடிஞ்சு போச்சு. சிம்பிளா இருக்கா? நான் வீட்டுல இருப்பேங்கிறதுக்கு பதிலா செந்தில் வீட்டுல இருப்பான், அது எப்படி சொல்லுவீங்க? செந்தில் will be at home. அவள் வீட்டில் இருப்பாள் அப்படின்னா she will be at home. அவர்கள் வீட்டில் இருப்பார்கள் அப்படின்னா they will be at home. சப்ஜெக்ட மாத்தினீங்கன்னா நிறைய சொல்லிட்டே போலாம். ஓகே, ரைட். இப்போ அடுத்த ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியா தான் இருக்கும். முதல்ல உள்ளது பாசிட்டிவ் சென்டென்ஸ், அடுத்து நெகட்டிவ், அடுத்து கேள்வி கேட்கிறது. ஓகே, ஃபியூச்சர்ல அவள் வீட்டில் இருப்பாள், அவள் வீட்டில் இருக்க மாட்டாள், அவள் வீட்டில் இருப்பாளா? ரொம்ப ஈஸி, ரைட். இங்க பாருங்க, அவள் வீட்டில் இருப்பாள், உங்களுக்கே தெரியும். அவள்னா என்னது? she. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் will be தான் இல்லையா? she will be. வீட்டில் அப்படின்னா at home, மறந்துடக்கூடாது. அதான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பேன், அட்டு போடணும். ஓகே, அவள் வீட்டுல இருக்க மாட்டாள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபியூச்சர் டென்ஸ்ல மட்டும் ஐ மீன் ஃபியூச்சர் ஃபார்ம்ல மட்டும் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். will be இருக்கு இல்லையா? எங்க நாட் போடணும் அப்படின்னா will be க்கு அப்புறம் நீங்க போட்டக்கூடாது. வில்லுக்கும் நாட், அந்த வில்லுக்கும் பீக்கும் இடையில தான் நாட் போடணும். will not be. வில்லுக்கும் பீக்கும் இடையில தான் நாட் போடணும், மறந்துடாதீங்க. பீக்கு அப்புறம் நாட் போடக்கூடாது ஃபியூச்சர் ஃபார்ம்ல மட்டும். ஏன்னா 2 வார்த்தை இருக்கிறனால குழப்பிடக்கூடாது நீங்க. ஓகே, அப்ப எப்படி எழுதுவீங்க? she
will not be at home. அவள் வீட்டில் இருக்க மாட்டாள். she will not be at home. அவள் வீட்டில் இருக்க மாட்டாள். இந்த வில்லையும் நாட்டையும் சுருக்கி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா won't அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, won't எப்படி சொல்லலாம் அப்படின்னா she won't be at home. she won't be at home. will not சுருக்கி won'tனு சொல்லிக்கலாம், பட் சுருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, கன்ட்ராக்ஷன் பேசும்போது சொன்னா ஸ்டைலிஷா இருக்கும். she won't be at home. அவ வீட்டில் இருக்க மாட்டா. ஓகே, சோ வில்லுக்கும் பீக்கும் இடையில நாட் போட்டுறீங்க. வில்லை நாட்டையும் சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா won'tனு சொல்லலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, she will not be at home அப்படி சொன்னாலும் ஒண்ணுதான், she won't be at home அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். நெக்ஸ்ட், அவள் வீட்டில் இருப்பாளா? வில் இருக்கு, பி இருக்கு, எதை தூக்கி முன்னாடி போடுறது? குழப்பமே வேண்டாம். முதல்ல இந்த வில் இருக்கு இல்லையா, இந்த வில்ல மட்டும் தூக்கி நாடு கடத்திடும், முன்னாடி போட்டுரும். ஓகே, பி வந்து அங்கேயே இருக்கட்டும், பிய தூக்கிட்டு வரக்கூடாது, வில்ல மட்டும்தான் தூக்கி முன்னாடி போடணும். கேள்வி இருக்கும்போது மறந்துடாதீங்க. அப்ப என்ன வரும்? வில் போட்டாச்சு, வில்ல தூக்கி முன்னாடி போட்டா அடுத்து என்ன இருக்கும்? இங்க will she be at home? will she be at home? அவள் வீட்டில் இருப்பாளா? வில்ல மட்டும்தான் முன்னாடி போட்டிருக்கோம், பி அங்கேயே இருக்கட்டும். ஓகே, will she be at home? அவள் வீட்டில் இருப்பாளா? will he be at home? அவன் வீட்டில் இருப்பானா? will you be at home? நீ வீட்டில் இருப்பியா? will you be at home? நீ வீட்டில் இருப்பியா? ஈஸியா இருக்கா? சம சிம்பிள் இல்லையா? வில்லுக்கும் பி கடையில நாட் போட்டா நெகட்டிவ், வில்ல மட்டும் தூக்கி முன்னாடி போட்டீங்கன்னா அது கேள்வி வாக்கியம். கேள்வி வாக்கியத்துல மறந்துடாதீங்க, கடைசி கொஸ்டின் மார்க் வரணும். சிம்பிளா இருக்கா? இன்னும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் கொடுத்துடுறேன், அதோட இன்னைக்கு டே 1 முடிச்சிடலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளான கேள்விதான். நீ சந்தோஷமா இருப்ப, நீ சந்தோஷமா இருப்பியா? நெகட்டிவ் நான் எழுதல. ஓகே, நீ சந்தோஷமாக இருப்பாய், ஃபியூச்சர் தான் இல்லையா? ஸோ நீனா யூ வந்தாலும் என்னதான் வரும்? வில் பி தான். யூ வில் பி, சந்தோஷத்துக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹாப்பி. யூ வில் பி ஹாப்பி. நீ சந்தோஷமா இருப்பாய். நீ சந்தோஷமா இருப்பியா அல்லது இருப்பாயா? என்ன பண்ணுவீங்க கேள்வி கேட்கும் போது? வில்ல மட்டும் தூக்கி முன்னாடி போடணும், அவ்வளவுதான். பி அங்கேயே இருக்கட்டும். will you be happy? நீ சந்தோஷமா இருப்பியா? வில்ல தூக்கி முன்னாடி போட்டோம், அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? அவ்வளவுதாங்க இங்கிலீஷ். இப்படித்தான் படிக்கணுமே தவிர போட்டு மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஓகேவா? நெகட்டிவ் சென்டென்ஸ் சொன்ன சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் நாட் பிளஸ் பி பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, நோ. ஓகே, டோன்ட் டூ தட். இப்படிதான் இங்கிலீஷ் கத்துக்கணும். ஈஸியா இருந்ததா? எல்லாருக்கும் எப்படி இருந்தது இந்த கிளாஸ்? அந்த ஃபீட்பேக்கை மறக்காம காமெண்ட்ல போடணும். இது ஃபர்ஸ்ட் டே கிளாஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இங்கிலீஷ்ல பிராக்டிஸ் நல்லா பண்ணிட்டே இருக்கணும் நீங்க, ஏன்னா பிராக்டிஸ் பண்றதுங்கிறது அவ்வளோ முக்கியம். ஓகேவா? ரைட். இப்போ எல்லா எக்ஸசைஸ் நீங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க். ஓகே, இருக்கிறதுலயே ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க் இதுதான். ஓகே, இங்க பாருங்க, நான் வீட்டில் இருக்கிறேன், நான் வீட்டில் இருந்தேன், நான் வீட்டில் இருப்பேன். பிரசன்ட்ல, பாஸ்ட்ல, ஃபியூச்சர்ல. ஓகே, நான் நெகட்டிவ் கேள்வி வாக்கியம் உங்களுக்கு கொடுக்கல, பட் ரொம்ப சிம்பிளா தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, இதோட ஆன்சரை வந்து காமெண்ட்ல மறக்காம சொல்லிருங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அவங்களோட சேர்ந்து படிங்க, அவங்ககிட்டயே சொல்லுங்க இந்த மாதிரி 30 days போகணும் இங்கிலீஷ் கிளாஸ் இங்கிலீஷ் பேச ஆசை சேனல்ல இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு இன்டர்மீடியேட் லெவல் தான், பிகினர்ஸும் பார்க்கலாம், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கிலீஷ்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமா இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ எந்த வீடியோ போட்டாலும் பரவாயில்ல, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு பீவர் பத்தி தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், அப்புறம் கேள்வி வாக்கியம், இந்த மூணும் எப்படி உருவாக்கணும் அப்படின்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க. நிச்சயமா பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க. 30 நாள்ல இங்கிலீஷ் சரளமா பேச போறீங்க. அப்புறம் என்ன? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆன்சரை மறக்காம காமெண்ட்ல போஸ்ட் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.